இஸ்லாத்துல அமைதின்னா என்ன? வாங்க அதோட ஒரு முக்கியமான போதனைய இன்னைக்கு பார்க்கலாம். சரி, அமைதியான நபர்னா இஸ்லாம் யார சொல்லுது? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு நபிகள் நாயகம் ரொம்ப தெளிவா பவர்ஃபுல்லா ஒரு பதில் சொல்லிருக்காங்க. அப்போ இதுல முக்கியமானது என்னன்னா, மத்தவங்கள பாதுகாப்பா உணர வைக்கிறது தான். அதாவது அமைதியும் மரியாதையும் தான் இந்த கொள்கையோட மையம். சரி, இத நாம பேசுற வார்த்தைகளோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்? நம்ம நாக்குல வர்ற வார்த்தைகள் மத்தவங்கள ரொம்பவே காயப்படுத்திரும் இல்லையா? எத பேசக்கூடாது, எத பேசணும்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. பேச்சுல இப்படி ஒரு ஒழுக்கம் இருந்தா அது நல்ல நம்பிக்கையையும் உறவுகளையும் உருவாக்கும். சரி, பேச்ச பத்தி பார்த்தோம். நம்ம செயல்கள் பத்தி என்ன? நாக்கு மாதிரி நம்ம கைகளும் மத்தவங்களுக்கு தீங்கு செய்யவே கூடாது. அதாவது வன்முறை, ஏமாத்துறது, திருடுறது இதெல்லாம் கூடவே கூடாது. தீங்கு செய்யறதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு உதவவும் பாதுகாக்கவும் தான் செய்யணும். நம்ம செயல்கள் தான் நம்ம நல்ல குணத்தையும் அக்கறையும் வெளிக்காட்டும். அப்போ நாவை காக்கிறதும் கைகளை கட்டுப்படுத்துறதும் தான் அமைதியோட 2 தூண்கள். அன்பான பேச்சும் நல்ல நடத்தையும் ஒன்னா சேரும்போதுதான் உண்மையான அமைதி வரும். மொத்தத்துல நம்ம இலக்கு என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க பாதுகாப்பா ஃபீல் பண்ணணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, மத்தவங்க நம்ம கூட இருக்கும்போது உண்மையிலே பாதுகாப்பா உணர்றாங்களா? முஸ்லிம் என்பது அவரின் நாவும் கைகளும் பிறருக்கு தீங்கு செய்யாதவர். If you liked this video, please like, comment and share.